ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகை. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். பராபோ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. முதல் மாதமான தட்சிணாயனத்தில் பார்த்தோம்னா ஆடி மாதம் அம்மன் வழிபாடு அப்படின்றது மிகவும் பெரிய விஷயம். தெய்வத்திற்குன்னே ஒதுக்கப்பட்ட விஷயங்கள், அதாவது இல்லற சுகங்கள், இல்லற வாழ்வு, இதை பற்றி எல்லாம் எடுத்துக்கொள்ள, அதாவது பேசக்கூடாத அம்மனை நினச்சே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆடி மாதத்தில் ஆடி திருவிழா, ஆடி தபஸ் எல்லாமே பண்ணக்கூடிய ஆடி மாதம் முதல் தட்சிணாயன மாதமாக சொல்கிறது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தலையானால் முதல்ல நம்ம மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான, அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் அன்றைக்கே கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தலையானால் கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம் மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதாவது பிட்டுக்கு பிறம்படிப்பட்ட சொக்கநாத பெருமாளை பற்றி பேசக்கூடியது, சொக்கநாத பெருமானை பற்றி பேசக்கூடியது. மதுரை மீனாட்சி சுந்தரர் சொக்கநாதர், அதாவது சுந்தரேஸ்வரர் அன்றைக்கி பட்டாபிஷேகம் வேறு, திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க அன்றைக்கி. அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள். மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்கக்கூடிய விஷயம் 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதற்கப்புறம் காலை கடன்கள் முடிக்கும் நேரம், அதை குளிக்கும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணும் நேரம், அதற்கு பிறகு பார்த்தலையினால் திருப்பியும் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் போஜனம் செய்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் தாம்பூலம் செய்யும் நேரத்தில் போஜனம் செய்யும் நேரத்துலையும் தாம்பூலம் செய்யும் நேரத்துலையும் உண்டான நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தோஷம் நாள், அதாவது பஞ்ச இதுவும் கிடையாது. அதாவது திதி வாரம் தோஷம், எந்த தோஷமும் கிடையாது. திதி வாரம் நாழிகை நாள் ராவுகாலம் யமகண்டம் குளிகை எதுவுமே கிடையாது. நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. வாஸ்து கண்விழிக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய, அதாவது வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது உங்களுக்கு 23/8/2026 வருது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா யஜுர் உபாகர்மா, ரிக் உபாகர்மா அப்படின்னு இந்த வேதங்களை 4 வேதங்களை பின்பற்றவங்களில் அவர்கள் பூணல் மாற்றிக்கிறது, அவர்கள் திருப்பியும் துவஜன்னு சொல்லக்கூடிய, அவர்கள் புனிதத்தன்மை அடையிறதுன்னு சொல்லக்கூடியது யஜுர் உபாகர்மா. தவிர ரிக் உபாகர்மா, இது ரெண்டும் 26ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அதை தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை
எல்லாருமே வந்து ஓணம் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடக்கூடியது. 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் யஜுர் உபாகரமா எல்லாரும் 2 பேருக்குமே வந்து அதாவது ரிக் யஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே வந்து காயத்ரி ஜபம் அப்படின்றத பார்த்தாங்கன்னா 28/8/2026 அன்றைக்கி காயத்ரி ஜபத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஏறுறது, எல்லா விதமான சக்தியும் வரும் அப்படின்றது ஐதீகம், நம்பிக்கை. அது இன்று வரலும் அது அந்த நம்பிக்கை கண்டினியூஸாக போயின்னு இருக்குது. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 4/9 அன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமி, அஷ்டமி, ரோகிணி நட்சத்திரம் 2மே சேர்ந்து வருது. அதாவது சில நாட்கள் பார்த்தாலேயானால் அஷ்டமி வந்து தனியாக வந்துடும், அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் வந்து ரோகிணி நட்சத்திரம் வரும், அந்த மாதிரி கொஞ்சம் மாறி வந்துடும். அதனால் என்ன ஆகும்னா இந்த இதில் சம்பிரதாயத்திலே பார்த்தாலேனால் ஸ்ரீ மடத்தில் வந்து ஒரு நாளும், அதுக்கப்புறம் வந்து ஆண்டவன் சிஷ்யாஸ்லாம் ஒரு நாளும் வந்து கொண்டாடுவான். இந்த வாட்டி 2மே சேர்ந்து வருது. அதனால் வந்து கோகுலாஷ்டமி அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் இது 2ம் சேர்ந்து வர்றது ரொம்பவுமே விசேஷம். இது வந்து 4/9 அன்றைக்கி வருது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சாமவேத உபாகர்மா வந்து உங்களுக்கு 13/9 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு விநாயக சதுர்த்தி 14/9/2026. அதாவது விநாயக சதுர்த்தின்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது எல்லாரையும் இந்துக்கள் எல்லாரையும் ஒன்று கூட வச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக கொண்டு போகப்பட்ட இந்த குண்டு, அதாவது திலகர் செஞ்ச ஒரு பெரிய விஷயம் இன்னும் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகப்பெரிய விஷயமாக கொண்டாடி ரொம்பவும் ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடியது. இந்தியா மொத்தமே, இந்திய மக்கள் வாழக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு பெரிய விழாவாகவே என்று எடுத்து செல்லப்படுகிறது. இன்றைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பெரிய விசேஷம். இது வந்து உங்களுக்கு 14/9/2026 வருது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், நீங்கள் பிறந்த இடம், இது வரலும் எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலில் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்றா பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இந்த மாதம் பராபவ வருஷம் ஆவணி மாதம் ராசிநாதன் இந்த மாதம் பிறக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். அதனால் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், கிளேசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. எல்லா விஷயத்துலையும் வந்து நம்ம வந்து இதை வெற்றி பெறுவோமா மாட்டோமா அந்த மாதிரியான ஒரு மன கிளேசம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ராசிநாதன் தான் வந்து எல்லாவற்றிற்கும் மிகவும் முக்கியமானவர். அவர் தான் வந்து உங்களுக்கு மனசு சார்ந்த எல்லா விஷயத்தையும் வந்து உங்களுக்கு திடகாத்திரமான எண்ணங்களையும் திடகாத்திரமான அதாவது ஒரு போட்டி எது வந்ததுனாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பையும் நல்ல மன தைரியத்தையும் கொடுக்கக்கூடியவர் ராசிநாதன். எப்பொழுதுமே ராசிநாதன் நீச்சப்பட்டு போயிட்டார் அப்படின்னும் போது மனசுக்குள்ளே சிறு சிறு சஞ்சலங்கள் வரும். நம்ம இதை விட இப்படி பண்ணியிருக்கலாமா, அப்படி பண்ணியிருக்கலாமா, இதனால் தோல்வி வருமா, இதனால் வெற்றி வருமா அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று யோசிச்சுட்டே இருப்போம். அந்த மனக்லேசங்கள் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கும். அதாவது ஆவணி மாதம் பராபவ வருஷம் 18/8 17/9/2026 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 1/9/2026 உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே ஆட்சி பெற்று போகிறார். அதனால் 1/9 மிகப்பெரிய வெற்றி வாகையை நீங்கள் சூடுவீர்கள். கவலைப்பட தேவையே இல்லை. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் ஜெயம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவானோட புதன் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார். குரு பகவானோட புதன் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இருந்தாலும் புதன் இந்த மாதம் ஆரம்பித்த உடனேவே அதே நாள்லேயே வந்து அடுத்த 11ஆம் இடத்துக்கு போயிடுறார். 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி ஆட்சி. அதனால் வந்து புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கும். தொழிலில் ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 10ஆம் இடத்துல
உச்சம் பெற்ற குரு பகவான் இருக்கார். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி, 3, 6 அதிபதி. அதனால் முயற்சிகள் எல்லாமே வந்து தொழிலை நோக்கி போகும். அந்த தொழிலில் வந்து சிறு சிறு தடங்கள் வரும், மாறுதல்கள் வரும், கடன் வாங்க வேண்டி வரும். முயற்சிகள் மூலியமாக அந்த தொழிலை வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சிறு சிறு தடங்கல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தோன்னா வக்கரகதியில் இருக்கார். அதனால் நிச்சயமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதுக்குன்னு மனச்சோர்வு அடைய தேவையில்லை. 1/9/2026 நல்ல ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி. உங்களுடைய மூதாதையர்களை போய் சந்தித்து வரக்கூடிய வாய்ப்பு, மூதாதையர்களுடைய இடத்தை போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்பு. மூதாதையர்களுடைய சந்திப்புனா மூதாதையர்கள் இடத்தை போய் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு சென்று செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் ஆட்சி பெற்று போயிருக்கார், கேத்துவோடு இருக்கார். சூரியன் ஆட்சி பெற்று போகிறது பெரிய விஷயம் இல்லை. இதன் மூலியமாக அரசாங்கம் சம்பந்தமான இடத்துலேருந்து வர வேண்டிய பொருள்கள் சிறு சிறு தாமதமாகும். அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க, அதில் வந்து பேமெண்ட்ஸு கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் நிச்சயமாக வந்துடும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புதன் 3/9/2026 அன்றைக்கி 12ஆம் இடத்துல ஆட்சி உச்ச மூல திரிகோணத்துக்கு போகிறார். இதன் மூலியமாக 12ஆம் இடம் வந்து ஆட்சி பெற்று போகிறது. 11ஆம் இடம் ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கார். 10ஆம் இடம் வந்து குரு உச்சம் பெற்று போயிருக்கார். மிகப்பெரிய நல்ல ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் 1/9/2026 ராசிநாதன் ராசியிலே வந்து ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. இதன் மூலியமாக எடுத்த காரியங்களில் ஜெயம் இருந்தாலும் போட்டிகளில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். போட்டிகளில் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. புதுசாக வந்து வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே நிச்சயமான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் உள்ள எல்லா விதமான போட்டிகளையும் எதிர்கொண்டு நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு பின்னடைவு இருக்கும், இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டிகளில் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா அதாவது எதிராளிகளினுடைய சக்தி என்னன்னு தெரியாமல் நம்ம போட்டியில் போய் உட்கார்றதுன்றது நல்லதில்லை. அவர்களையும் அனலைஸ் பண்ணி போய் உட்கார்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுக்கு சில நாட்கள் நீங்கள் தள்ளி வைக்க வேண்டியிருக்கும். அந்த சில நாட்கள்ன்றது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னா 3/9/2026 4/9/2026 வரும். இந்த 2 நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் பண்ணுங்க. என்ன அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துட்டு வாங்க. அது வந்து சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ரங்கநாதர் கோவிலை போய் பார்த்து சேவிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி தாயாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்து ஸ்வீட் பண்ணுங்க, தாயாருக்கு பெருமாளுக்கு வைங்க. உங்களுடைய வாழ்வில் இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகளும் சரி, வரக்கூடிய பிரச்சனைகளும் சரி, நிச்சயமாக மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபோ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. முதல் மாதமான தட்சிணாயனத்தில் பார்த்தோம்னா ஆடி மாதம் அம்மன் வழிபாடு அப்படின்றது மிகவும் பெரிய விஷயம். தெய்வத்திற்குன்னே ஒதுக்கப்பட்ட விஷயங்கள், அதாவது இல்லற சுகங்கள், இல்லற வாழ்வு, இதை பற்றி எல்லாம் அதாவது பேசக்கூடாத அம்மனை நினச்சே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆடி மாதத்தில் ஆடி திருவிழா, ஆடி தபஸ் எல்லாமே வந்து பண்ணக்கூடிய ஆடி மாதம் முதல் தட்சிணாயன மாதமாக சொல்கிறது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது.
இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தலையானால் முதல்ல நம்ம வந்து மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, அதற்கு பிறகு வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வந்து காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான, அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் வந்து அன்றைக்கே வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தலையானால் கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம் மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதாவது பிட்டுக்கு பிறம்படிப்பட்ட சொக்கநாத பெருமாளை பற்றி பேசக்கூடியது. சொக்கநாத பெருமானை பற்றி பேசக்கூடியது. மதுரை மீனாட்சி சுந்தரர் சொக்கநாதர், அதாவது சுந்தரேஸ்வரர். அன்றைக்கி பட்டாபிஷேகம் வேறு, திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க அன்றைக்கி. அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள். மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்கக்கூடிய விஷயம் 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதற்கப்புறம் காலை கடன்கள் முடிக்கும் நேரம், அதை குளிக்கும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணும் நேரம், அதற்கு பிறகு பார்த்தலையினால் வந்து திருப்பியும் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் போஜனம் செய்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் தாம்பூலம் செய்யும் நேரத்தில் வந்து போஜனம் செய்யும் நேரத்துலையும் தாம்பூலம் செய்யும் நேரத்துலையும் உண்டான நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தோஷம் நாள், அதாவது இதுவும் கிடையாது. அதாவது திதி வாரம் தோஷம், எந்த தோஷமும் கிடையாது. திதி வாரம் நாழிகை நாள் ராவுகாலம் யமகண்டம் குளிகை எதுவுமே கிடையாது. நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. வாஸ்து கண்விழிக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய, அதாவது வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது வந்து உங்களுக்கு 23/8/2026 வருது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா யஜுர் உபாகர்மா ரிக் உபாகர்மா அப்படின்னு இந்த வேதங்களை 4 வேதங்களை பின்பற்றவங்களில் வந்து அவர்கள் வந்து பூணல் மாற்றிக்கிறது, அவர்கள் வந்து திருப்பியும் துவஜன்னு சொல்லக்கூடிய அவர்கள் வந்து புனிதத்தன்மை அடையிறதுன்னு சொல்லக்கூடியது. யஜுர் உபாகர்மா தவிர வந்து ரிக் உபாகர்மா, இது ரெண்டும் வந்து 26ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அதை தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை எல்லாருமே வந்து ஓணம் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடக்கூடியது. 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் யஜுர் உபாகர்மா. எல்லாரும் 2 பேருக்குமே வந்து, அதாவது ரிக் யஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே வந்து காயத்ரி ஜபம் அப்படின்றது பார்த்தாலும்னா 28/8/2026 அன்றைக்கி காயத்ரி ஜபத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஏறுறது, எல்லா விதமான சக்தியும் வரும் அப்படின்றது ஐதீகம், நம்பிக்கை. அது இன்று வரலும் அது அந்த நம்பிக்கை கண்டினியூஸாக போயின்னு இருக்குது. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேனால் 4/9 அன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி, அஷ்டமி, ரோகிணி நட்சத்திரம் ரெண்டுமே சேர்ந்து வருது. அதாவது சில நாட்கள் பார்த்தாலேனால் அஷ்டமி வந்து தனியாக வந்துடும், அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் வந்து ரோகிணி நட்சத்திரம் வரும். அந்த மாதிரி கொஞ்சம் மாறி வந்துடும். அதனால் என்ன ஆகும்னா இந்த இதில் சம்பிரதாயத்திலே பார்த்தாலேனால் ஸ்ரீ மடத்தில் வந்து ஒரு நாளும், அதுக்கப்புறம் வந்து ஆண்டவன் சிஷ்யாஸ்லாம் ஒரு நாளும் வந்து கொண்டாடுவான். இந்த வாட்டி ரெண்டுமே சேர்ந்து வருது. அதனால் வந்து கோகுல அஷ்டமி அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் இது ரெண்டும் சேர்ந்து வர்றது ரொம்பவுமே விசேஷம். இது வந்து 4/9 அன்றைக்கி வருது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சாமவேத உபாகர்மா வந்து உங்களுக்கு 13/9 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு
விநாயக சதுர்த்தி 14/9/2026. அதாவது விநாயக சதுர்த்தின்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது எல்லாரையும் இந்துக்கள் எல்லாரையும் ஒன்று கூட வச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக கொண்டு போகப்பட்ட இந்த குண்டு, அதாவது திலகர் செஞ்ச ஒரு பெரிய விஷயம். இன்னும் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகப்பெரிய விஷயமாக கொண்டாடி ரொம்பவும் ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடியது. இந்தியா மொத்தமே, இந்திய மக்கள் வாழக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு பெரிய விழாவாகவே என்று எடுத்து செல்லப்படுகிறது. இன்றைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பெரிய விசேஷம். இது வந்து உங்களுக்கு 14/9/2026 வருது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், நீங்கள் பிறந்த இடம், இது வரலும் எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலில் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்றா பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்கார். இருந்தாலும் கேது உங்களோட ராசியில் இருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கேது உங்களுடைய ராசியிலே இருக்கார். அஷ்டமத்து சனி, வக்கரகதியில் சனி 8ஆம் இடத்துல இருக்குது. உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், எதிராளிகளை நம்ப வேண்டாம், கூட்டாளிகளை நம்ப வேண்டாம். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 4, 9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கொடுப்பார். அதை தவிர 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தனித்த குரு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டை விட்டு நாட்டை விட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து வெளிநாடு ட்ராவல் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இருந்தாலும் உடல் நலம் முக்கியம். உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புத பகவான், அதாவது 2-11க்கு உண்டானவர் உங்களுடைய ராசியிலேயே வந்து உட்கார்றார். அதனால் எந்த விதமான பண பிரச்சனையும் இருக்காது, பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆவணி மாதம் பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு புதன் 3/9/2026 உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி உச்ச மூல திரிகோணத்தில் போய் உட்கார்றாரு. அதனால் பேச்சில் மிகுந்த நளினம் இருக்கும். பேச்சின் மூலியமாக எல்லாரையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சாளர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். இருப்பினும் அரசாங்கத்தின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதோட பார்த்தலையானால் 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது. 2ஆம் அதிபதி அவரே ஆட்சியில் பெற்று இருக்கிறது மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா வகையிலையும் பணம் நிச்சயமாக கொழிக்கக்கூடிய வாய்ப்பு, நிலப்புலன்கள் அதிகமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த மாதம் பிறக்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல நீச்சம் பெற்று போகிறார். அதனால் முயற்சிகள் எல்லாமே தோற்று போகக்கூடிய அளவிற்கு இருக்கும். அடிபட்டு போகக்கூடிய அளவிற்கு இருக்கும். பேச்சில் வந்து சற்று பின்னடைவு இருக்கும். 1/9/2026 அப்புறம் சுக்கிரன் மாறுதலுக்கு அப்புறம், அதாவது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் உட்கார்றார். அதாவது முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரனும் ஆட்சி பெற்று போகிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா அதாவது 10ஆம் அதிபதியும் அவரே, 3ஆம் அதிபதியும் அவரே. அதனால் வந்து பார்த்தோன்னா தொழிலுக்குன்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல வெற்றியினை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். சூரியன் ஆட்சி பெற்று போயிருந்தாலும் சுபர்கள் பார்வையில் கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனாலையும் 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுடைய உடல் நிலையில் பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையாக இருங்க. நுண்கிருமிகள் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய ராசியிலேயே வந்து இருக்கிறதுனால எடுத்த காரியங்களுடைய பிளானிங் எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்கும். அதாவது பிளானிங் மூலியமாக பணம் வரக்கூடிய திசைகள் எல்லாவற்றிலிருந்தும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். நில சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றமான செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் குழந்தைகளுக்கு உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்களில் 1ஆம் தேதி வரலும், அதாவது 1/9 வரலும் பின்னடைவு இருக்கும். அதற்கு பிறகு எல்லாவற்றிலும் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். 1ஆம் தேதிக்கு அப்புறம் 1/9/2026க்கு அப்புறம் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். இருப்பினும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அது சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் வந்து 29/8லேருந்து 31/8 வரலும் இருக்கக்கூடிய நாட்களாக வருது. இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருக்கக்கூடிய கட்டாயமாக இருந்தது. ஆனால் அருகில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணிட்டு போங்க. அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்க. சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கோதுமை தானம் கொடுங்க. சப்பாத்தி வந்து காகத்திற்கு போடுங்க, நாய்க்கு சப்பாத்தி போடுங்க. இந்த மாதிரியான கோதுமை தானம், கோதுமை சம்பந்தப்பட்ட பொருட்கள், அதாவது சப்பாத்தி, பூரி, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சாப்பாடு மாதிரி தானம் கொடுங்க. அது பண்ணுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். உங்களுடைய உடல்நிலையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பராபவருஷம் ஆவணி மாதம் இருக்கும். ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகை. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. முதல் மாதமான தட்சிணாயனத்தில் பார்த்தோம்னா ஆடி மாதம் அம்மன் வழிபாடு அப்படின்றது மிகவும் பெரிய விஷயம். தெய்வத்திற்குன்னே ஒதுக்கப்பட்ட விஷயங்கள், அதாவது இல்லற சுகங்கள், இல்லற வாழ்வு, இதை பற்றி எல்லாம் எடுத்துக்கொள்ள, அதாவது பேசக்கூடாத அம்மனை நினச்சே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆடி மாதத்தில் ஆடி திருவிழா, ஆடி தபஸ் எல்லாமே வந்து பண்ணக்கூடிய ஆடி மாதம் முதல் தட்சிணாயன மாதமாக சொல்கிறது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தலையானால் முதல்ல நம்ம வந்து மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, அதற்கு பிறகு வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வந்து காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான, அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் வந்து அன்றைக்கே வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம் மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதாவது பிட்டுக்கு பிறம்படிப்பட்ட சொக்கநாத பெருமாளை பற்றி பேசக்கூடியது, சொக்கநாத பெருமானை பற்றி பேசக்கூடியது. மதுரை மீனாட்சி சுந்தரர் சொக்கநாதர், அதாவது சுந்தரேஸ்வரர் அன்றைக்கி பட்டாபிஷேகம் வேறு.
திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க அன்றைக்கி. அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள் மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்கக்கூடிய விஷயம் 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதற்கப்புறம் காலை கடன்கள் முடிக்கும் நேரம், அதை குளிக்கும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணும் நேரம், அதற்கு பிறகு பார்த்தலையினால் திருப்பியும் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் போஜனம் செய்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் தாம்பூலம் செய்யும் நேரத்தில் போஜனம் செய்யும் நேரத்துலையும் தாம்பூலம் செய்யும் நேரத்துலையும் உண்டான நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தோஷம் நாள், அதாவது பஞ்ச இதுவும் கிடையாது. அதாவது திதி வாரம் தோஷம், எந்த தோஷமும் கிடையாது. திதி வாரம் நாழிகை நாள் ராவுகாலம் யமகண்டம் குளிகை எதுவுமே கிடையாது, நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. வாஸ்து கண்விழிக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய அதாவது வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது உங்களுக்கு 23/8/2026 வருது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா யஜுர் உபாகர்மா ரிக் உபாகர்மா அப்படின்னு இந்த வேதங்களை 4 வேதங்களை பின்பற்றவங்களில் அவர்கள் பூணல் மாற்றிக்கிறது, அவர்கள் திருப்பியும் துவஜன்னு சொல்லக்கூடிய அவர்கள் புனிதத்தன்மை அடையிறதுன்னு சொல்லக்கூடியது. யஜுர் உபாகர்மா தவிர ரிக் உபாகர்மா இது ரெண்டும் 26ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அதை தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை எல்லாருமே ஓணம் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடக்கூடியது. 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் யஜுர் உபாகர்மா எல்லாரும் 2 பேருக்குமே அதாவது ரிக் யஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே காயத்ரி ஜபம் அப்படின்றது பார்த்தாலும் 28/8/2026 அன்றைக்கி காயத்ரி ஜபத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஏறுறது, எல்லா விதமான சக்தியும் வரும் அப்படின்றது ஐதீகம், நம்பிக்கை. அது இன்று வரலும் அது அந்த நம்பிக்கை கண்டினியூஸாக போயின்னு இருக்குது. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேனால் 4/9 அன்றைக்கி கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி, அஷ்டமி, ரோகிணி நட்சத்திரம் ரெண்டுமே சேர்ந்து வருது. அதாவது சில நாட்கள் பார்த்தாலேனால் அஷ்டமி தனியாக வந்துடும், அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் ரோகிணி நட்சத்திரம் வரும், அந்த மாதிரி கொஞ்சம் மாறி வந்துடும். அதனால் என்ன ஆகும்னா இந்த இதில் சம்பிரதாயத்திலே பார்த்தாலேனால் ஸ்ரீ மடத்தில் ஒரு நாளும், அதுக்கப்புறம் ஆண்டவன் சிஷ்யாஸ்லாம் ஒரு நாளும் கொண்டாடுவான். இந்த வாட்டி ரெண்டுமே சேர்ந்து வருது. அதனால் கோகுல அஷ்டமி அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் இது ரெண்டும் சேர்ந்து வர்றது ரொம்பவுமே விசேஷம். இது 4/9 அன்றைக்கி வருது. அது தவிர பார்த்தாலேனால் இந்த சாமவேத உபாகர்மா உங்களுக்கு 13/9 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு விநாயக சதுர்த்தி 14/9/2026. அதாவது விநாயக சதுர்த்தின்றது ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது எல்லாரையும் இந்துக்கள் எல்லாரையும் ஒன்று கூட வச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக கொண்டு போகப்பட்ட இந்த குண்டு, அதாவது திலகர் செஞ்ச ஒரு பெரிய விஷயம். இன்னும் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகப்பெரிய விஷயமாக கொண்டாடி ரொம்பவும் ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடியது. இந்தியா மொத்தமே, இந்திய மக்கள் வாழக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு பெரிய விழாவாகவே என்று எடுத்து செல்லப்படுகிறது. இன்றைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பெரிய விசேஷம். இது உங்களுக்கு 14/9/2026 வருது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், நீங்கள் பிறந்த இடம், இது வரலும் எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலில் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்றா பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த ராசியை பார்த்தோம்னா மேஷ ராசிக்கு 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்து. மார்ச் மாதத்துலேருந்து மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டே வருது. மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இப்போது வக்கரகதியில் சனி பகவான் இருக்கார்.
வக்கரகதியில் சனி பகவான் இப்போது ஜூலை 15 தேதியிலிருந்து வக்கரத்தில் இருக்கார். அது வந்து கொஞ்சம் ஒரு பெருமூச்சு விடுறதுக்கு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குருவின் பார்வை வேறு இருக்குது. அதனால் மாற்றங்கள் பிரச்சனைகளில் கொஞ்சம் கம்மியாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த மாதம் அதாவது பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8 17/9 வரலும் உண்டான காலகட்டத்தில் என்ன மாறுதல்கள்? பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாத பலன்களை பார்க்கும்பொழுது சூரியன் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். இருந்தாலும் கேதுவோட சம்பந்தம் படுறதுனால அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்திக்கு எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் 5ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா செவ்வாய், அவர் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப விசேஷம். எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது யார் தடுத்தாலும் ஒரு கண்டினியூஸாக போராடி ஜெயிக்கக்கூடிய வல்லமை கொடுக்கக்கூடியது, அதாவது விடாமுயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டம். அது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்க தீரும். எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து சிறு சிறிதாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நிச்சயம் வெற்றி உண்டு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகளுக்கு உண்டான விஷயங்களை தள்ளி தள்ளி உள்ளே போய் அந்த பிரச்சனைகளை வென்று தீருவீர்கள். அது மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கார். இருந்தாலும் இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா செவ்வாய் புதன் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறதுனால அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எழுத்து பணியில் இருக்கிறவாளுகள்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதோட பார்த்தீங்கன்னா சர்ஜன்ஸ், அதாவது மருத்துவ சம்பந்த அதாவது அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஒரு பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மண், ஜல்லி இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது இவ்வளோ நாளாக பிரச்சனை இருந்தது, இப்போ நல்லபடியாக மாறுதல்கள் இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் 4ஆம் இடத்துல வந்து குருவோடு சேர்ந்து அன்றைக்கே வந்து மாறுறார். 5ஆம் இடத்துக்கு போகிறார். சூரியன், புதன் மற்றும் கேத்துவோடு சம்மந்தப்பட்டு இருக்குது. அதனால் 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆண் வீரியம் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதில் ஒரு விடிவு காலம் வரும். அதனால் கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா இந்த மாதத்தில் 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சப்படுறதுனால சிறு சிறு தொல்லைகள் எதிர்பாலினத்தவர் மூலியமாக வரும். அது தவிர உங்களுக்கு வந்து புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். 1/9/2026 அப்புறம் பார்த்தோம்னா சப்தமத்தில் சுக்கிரன் வர்றார். அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம், எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றிகரமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய சொந்த தொழிலில் வந்து பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி, அவர் போய் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வக்கரகதியில் இருக்கிறதுனால இப்போ செலவுகள், உங்களுடைய தொழிலுக்கு போடக்கூடிய செலவுகள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1/9/2026 அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து ஆட்சி பலம் பெற்று வரப்போகிறார். அவரே உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். 3/9/2026 அப்புறம் புதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சின்றதுனால எல்லா விதமான போட்டியிலும் வெற்றி பெறுவீர்கள். அதாவது முயற்சிகள் விடாமுயற்சி பண்ணுவீங்க. ஏன்னா ராசிநாதனே 3ஆம் இடத்துல இருக்கார். 3/9 அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த போட்டியிலையும் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதனால் கவலைப்படவே தேவையில்லை. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது, பெரிய மாறுதல்களை கொடுக்க போகிறது. இவ்வளவு நாளாக ஒரு சிறு சிறு தொல்லைகள் இருந்தது எல்லாமே மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். எடுத்த காரியங்களில் நிச்சயமாக ஜெயம் இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும். உங்களுடைய பேச்சின் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையிலும் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகள் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதம் பார்த்தலையானால் நீங்கள்
முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மடப்பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு தடவையாக. அது உங்களுடைய பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடும். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 20/8, 21/8, 22/8 இந்த 3 நாட்களும், அதற்கப்புறம் 16/9, 17/9 5 நாட்கள் சந்திராஷ்டிரம். உங்களுடைய ராசிக்கு, ஜனன ராசிக்கு 8ஆம் இடத்தில் கோச்சார பிரகாரம் சந்திர பகவான் வர்றது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். பொறுமையாக இருந்து நகர்ந்து போகிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டம் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாறுதல்களையும் வெற்றிகளையும் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகை. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. முதல் மாதமான தட்சிணாயனத்தில் பார்த்தோம்னா ஆடி மாதம் அம்மன் வழிபாடு அப்படின்றது மிகவும் பெரிய விஷயம். தெய்வத்திற்குன்னே ஒதுக்கப்பட்ட விஷயங்கள், அதாவது இல்லற சுகங்கள், இல்லற வாழ்வு, இதை பற்றி எல்லாம் எடுத்துக்கொள்ள, அதாவது பேசக்கூடாத அம்மனை நினச்சே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆடி மாதத்தில் ஆடி திருவிழா, ஆடி தபஸ் எல்லாமே பண்ணக்கூடிய ஆடி மாதம் முதல் தட்சிணாயன மாதமாக சொல்கிறது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தலையானால் முதல்ல நம்ம மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான, அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் அன்றைக்கே கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகுவும், சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம் மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதாவது பிட்டுக்கு பிறம்படிப்பட்ட சொக்கநாத பெருமாளை பற்றி பேசக்கூடியது, சொக்கநாத பெருமானை பற்றி பேசக்கூடியது. மதுரை மீனாட்சி சுந்தரர் சொக்கநாதர், அதாவது சுந்தரேஸ்வரர் அன்றைக்கி பட்டாபிஷேகம் வேறு, திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க அன்றைக்கி. அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள். மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்கக்கூடிய விஷயம் 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதற்கப்புறம் காலை கடன்கள் முடிக்கும் நேரம், அதை குளிக்கும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணும் நேரம், அதற்கு பிறகு பார்த்தலையினால் திருப்பியும் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் போஜனம் செய்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் தாம்பூலம் செய்யும் நேரத்தில் போஜனம் செய்யும் நேரத்துலையும் தாம்பூலம் செய்யும் நேரத்துலையும் உண்டான நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தோஷம் நாள், அதாவது பஞ்ச இதுவும் கிடையாது. அதாவது திதி வாரம் தோஷம், எந்த தோஷமும் கிடையாது. திதி வாரம் நாழிகை நாள் ராவுகாலம் யமகண்டம் குளிகை எதுவுமே கிடையாது. நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. வாஸ்து கண்விழிக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய, அதாவது வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது
உங்களுக்கு 23/8/2026 வருது. அதற்கு பிறகு பார்த்தேன்னா யஜுர் உபாகர்மா, ரிக் உபாகர்மா அப்படின்னு இந்த வேதங்களை 4 வேதங்களை பின்பற்றவங்களில் வந்து அவர்கள் வந்து பூணல் மாற்றிக்கிறது, அவர்கள் வந்து திருப்பியும் துவஜன்னு சொல்லக்கூடிய அவர்கள் வந்து புனிதத்தன்மை அடையிறதுன்னு சொல்லக்கூடியது. யஜுர் உபாகர்மா தவிர வந்து ரிக் உபாகர்மா, இது ரெண்டும் வந்து 26ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அது தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை எல்லாருமே வந்து ஓணம் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடக்கூடியது. 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் யஜுர் உபாகர்மா. எல்லாரும் 2 பேருக்குமே வந்து அதாவது ரிக் யஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே வந்து காயத்ரி ஜபம் அப்படின்றது பார்த்தாலும் 28/8/2026 அன்றைக்கி காயத்ரி ஜபத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஏறுறது, எல்லா விதமான சக்தியும் வரும் அப்படின்றது ஐதீகம், நம்பிக்கை. அது இன்று வரலும் அது அந்த நம்பிக்கை கண்டினியூஸாக போயின்னு இருக்குது. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேனால் 4/9 அன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமி, அஷ்டமி, ரோகிணி நட்சத்திரம் 2மே சேர்ந்து வருது. அதாவது சில நாட்கள் பார்த்தாலேனால் அஷ்டமி வந்து தனியாக வந்துடும், அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் வந்து ரோகிணி நட்சத்திரம் வரும், அந்த மாதிரி கொஞ்சம் மாறி வந்துடும். அதனால் என்ன ஆகும்னா இந்த இதில் சம்பிரதாயத்திலே பார்த்தாலேனால் ஸ்ரீ மடத்தில் வந்து ஒரு நாளும், அதுக்கப்புறம் வந்து ஆண்டவன் சிஷ்யாஸ்லாம் ஒரு நாளும் வந்து கொண்டாடுவான். இந்த வாட்டி 2மே சேர்ந்து வருது. அதனால் வந்து கோகுலாஷ்டமி அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் இது 2ம் சேர்ந்து வர்றது ரொம்பவுமே விசேஷம். இது வந்து 4/9 அன்றைக்கி வருது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சாமவேத உபாகர்மா வந்து உங்களுக்கு 13/9 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு விநாயக சதுர்த்தி 14/9/2026. அதாவது விநாயக சதுர்த்தின்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது எல்லாரையும் இந்துக்கள் எல்லாரையும் ஒன்று கூட வச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக கொண்டு போகப்பட்ட இந்த குண்டு, அதாவது திலகர் செஞ்ச ஒரு பெரிய விஷயம். இன்னும் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகப்பெரிய விஷயமாக கொண்டாடி ரொம்பவும் ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடியது. இந்தியா மொத்தமே, இந்திய மக்கள் வாழக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு பெரிய விழாவாகவே என்று எடுத்து செல்லப்படுகிறது. இன்றைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பெரிய விசேஷம். இது வந்து உங்களுக்கு 14/9/2026 வருது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், நீங்கள் பிறந்த இடம், இது வரலும் எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலில் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்றா பார்க்கலாம். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த மாதத்தில் துவங்குறார். அதாவது ஆவணி மாதம் பராபவ வருஷத்தில் 18/8/2026 17/9/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்துல குருவோட சம்பந்தத்தில் இருக்கார். பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பெரிய ஏற்றம், முதலீடுகள் அதிகமாக பண்ண வேண்டிய கட்டாயங்கள் வரும். எதிர்பாலினத்தர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா சப்தமத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். அதாவது 7ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு தொல்லைகளை பார்ட்னர்ஷிப்பில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவரோடையும் சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பார். போட்டிகளில் எல்லாவற்றிலும் வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உடனடியாக, அதாவது 18ஆம் தேதி அன்றைக்கே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனோட, ஆட்சி பெற்ற சூரியனோட சேர்ந்து கேதுவோடு இருக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் 12ஆம் இடத்துலேருந்து
12ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் நல குறைபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வந்து ஒரு சின்ன மனசுக்குள்ளே பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. அது வந்து ஒரு ஷார்ட் பீரியடு தான். எப்படின்னா 18ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி 3/9/2026 அன்றைக்கி பார்த்தாங்கன்னா உங்களுடைய ராசிக்கே வந்து புதன் வந்துடுறார். ஆட்சி உச்ச மூல திரிகோணத்துக்கு வந்துடுறதுனால எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாங்கன்னா புதன் ஆட்சி பெற்று போகிறதுனால அவரே 10ஆம் அதிபதின்றதுனால கண்டிப்பாக தனித்த புதனாக இருக்கிறதுனால அதீத சுபத்துவம் வர்றதுனாலையும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அதை தவிர எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரும்னு சொல்லிட்டோம். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஐடி செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், அதை தவிர பார்த்தாலேனால் இந்த ஷேர் இண்டிசஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க, கதை, கட்டுரை, இந்த மாதிரியான விஷயங்கள், விளையாட்டுத்துறையில் இருக்கவங்கள, இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு திடீர் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தாலேயானால் மறைந்த இடத்திலிருந்து நிலத்தின் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர புதையல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் நல்லபடியாக தொழிலுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அதாவது சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே நீச்சப்பட்டு போகிறார். குடும்பாதிபதி 2-9க்கு உண்டானவர் உங்களுடைய ராசியிலே நீச்சப்பட்டு போகிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் 1/9/2026 குடும்பாதிபதியான சுக்கிரன் ஆட்சி பெற்று போகிறார். 2ஆம் இடத்துல போய் ஆட்சி பெற்று போகிறதுனால எடுத்த காரியங்களில் நிச்சயமாக ஜெயம் உண்டு. கவலைப்பட தேவையே இல்லை. குடும்பத்தில் சந்தோஷம், குதூகலம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தோம்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். 10ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருக்கார், 3ஆம் அதிபதி. அது தவிர முயற்சி ஸ்தான அதிபதியே தொழில் ஸ்தானத்தில் போய் உட்கார்றதுனால எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். பணம் வரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று போயிருக்கார். அதாவது குடும்பமாக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது. தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வந்து உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரேராக தான் வரும். அதனால் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய குதூகலம், மாற்றம், ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்போது கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏறுமான காலமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக 3/9/2026 அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. 12ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் இருக்கிறதுனால தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் குதூகலம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம், நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்லபடியாக இருந்தாலும் அதிகமான முதலீடுகளை எடுத்து போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு வரும். போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். கவலைப்பட தேவையில்லை. 3/8 அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். அவர் வந்து 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால 8க்கு 3ஆம் வீடுன்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக எல்லா விதமான முயற்சிகள், தொழில் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் சில நாட்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்கிறது வந்து சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டம நாட்கள் என்ன இன்றைக்கின்னா 1/9/2026 2/9/2026 இந்த 2 நாளும் வந்து முடிஞ்ச வரலும் எந்த ஒரு புது டெசிஷன்ஸோ ஏதோ வெளியூர் வெளிமாநிலம் போகிறதோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இந்த கன்னியாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ராமர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு துளசி மாலை போட்டுட்டு வாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்.
ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகை. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபோ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. முதல் மாதமான தட்சிணாயனத்தில் பார்த்தோம்னா ஆடி மாதம் அம்மன் வழிபாடு அப்படின்றது மிகவும் பெரிய விஷயம். தெய்வத்திற்குன்னே ஒதுக்கப்பட்ட விஷயங்கள், அதாவது இல்லற சுகங்கள், இல்லற வாழ்வு, இதை பற்றி எல்லாம் எடுத்துக்கொள்ள, அதாவது பேசக்கூடாத அம்மனை நினச்சே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆடி மாதத்தில் ஆடி திருவிழா, ஆடி தபஸ் எல்லாமே பண்ணக்கூடிய ஆடி மாதம் முதல் தட்சிணாயன மாதமாக சொல்கிறது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தலையானால் முதல்ல நம்ம மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான, அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் அன்றைக்கே கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம் மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதாவது பிட்டுக்கு பிறம்படிப்பட்ட சொக்கநாத பெருமாளை பற்றி பேசக்கூடியது, சொக்கநாத பெருமானை பற்றி பேசக்கூடியது. மதுரை மீனாட்சி சுந்தரர் சொக்கநாதர், அதாவது சுந்தரேஸ்வரர் அன்றைக்கி பட்டாபிஷேகம் வேறு, திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க அன்றைக்கி. அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள். மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்கக்கூடிய விஷயம் 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதற்கப்புறம் காலை கடன்கள் முடிக்கும் நேரம், அதை குளிக்கும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணும் நேரம், அதற்கு பிறகு பார்த்தலையினால் திருப்பியும் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் போஜனம் செய்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் தாம்பூலம் செய்யும் நேரத்தில் போஜனம் செய்யும் நேரத்துலையும் தாம்பூலம் செய்யும் நேரத்துலையும் உண்டான நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தோஷம் நாள், அதாவது பஞ்ச இதுவும் கிடையாது. அதாவது திதி வாரம் தோஷம், எந்த தோஷமும் கிடையாது. திதி வாரம் நாழிகை நாள் ராவுகாலம் யமகண்டம் குளிகை எதுவுமே கிடையாது. நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. வாஸ்து கண்விழிக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய, அதாவது வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது உங்களுக்கு 23/8/2026 வருது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா யஜுர் உபாகர்மா, ரிக் உபாகர்மா அப்படின்னு இந்த வேதங்களை 4 வேதங்களை பின்பற்றவங்களில் அவர்கள் பூணல் மாற்றிக்கிறது, அவர்கள் திருப்பியும் துவஜன்னு சொல்லக்கூடிய, அவர்கள் புனிதத்தன்மை அடையிறதுன்னு சொல்லக்கூடியது யஜுர் உபாகர்மா. அதை தவிர ரிக் உபாகர்மா, இது ரெண்டும் 26ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அதை தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை
எல்லாருமே வந்து ஓணம் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடக்கூடியது. 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் யஜுர் உபாகரமா எல்லாரும் 2 பேருக்குமே வந்து அதாவது ரிக் யஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே வந்து காயத்ரி ஜபம் அப்படின்றத பார்த்தாலும் 28/8/2026 அன்றைக்கி காயத்ரி ஜபத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஏறுறது, எல்லா விதமான சக்தியும் வரும் அப்படின்றது ஐதீகம், நம்பிக்கை. அது இன்று வரலும் அது அந்த நம்பிக்கை கண்டினியூஸாக போயின்னு இருக்குது. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 4/9 அன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமி, அஷ்டமி, ரோகிணி நட்சத்திரம் 2மே சேர்ந்து வருது. அதாவது சில நாட்கள் பார்த்தாலேயானால் அஷ்டமி வந்து தனியாக வந்துடும், அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் வந்து ரோகிணி நட்சத்திரம் வரும், அந்த மாதிரி கொஞ்சம் மாறி வந்துடும். அதனால் என்ன ஆகும்னா இந்த இதில் சம்பிரதாயத்திலே பார்த்தாலேனால் ஸ்ரீ மடத்தில் வந்து ஒரு நாளும், அதுக்கப்புறம் வந்து ஆண்டவன் சிஷ்யாஸ்லாம் ஒரு நாளும் வந்து கொண்டாடுவோம். இந்த வாட்டி 2மே சேர்ந்து வருது. அதனால் வந்து கோகுல அஷ்டமி அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் இது 2ம் சேர்ந்து வர்றது ரொம்பவுமே விசேஷம். இது வந்து 4/9 அன்றைக்கி வருது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சாமவேத உபாகர்மா வந்து உங்களுக்கு 13/9 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு விநாயக சதுர்த்தி 14/9/2026. அதாவது விநாயக சதுர்த்தின்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது எல்லாரையும் இந்துக்கள் எல்லாரையும் ஒன்று கூட வச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக கொண்டு போகப்பட்ட இந்த குண்டு, அதாவது திலகர் செஞ்ச ஒரு பெரிய விஷயம். இன்னும் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகப்பெரிய விஷயமாக கொண்டாடி ரொம்பவும் ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடியது. இந்தியா மொத்தமே, இந்திய மக்கள் வாழக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு பெரிய விழாவாகவே என்று எடுத்து செல்லப்படுகிறது. இன்றைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பெரிய விசேஷம். இது வந்து உங்களுக்கு 14/9/2026 வருது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், நீங்கள் பிறந்த இடம், இது வரலும் எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலில் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்றா பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்களேனால் 3ஆம் இடத்தில் குரு பகவான், 11ஆம் இடத்தில் சனி பகவான். வருட கிரகங்கள் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா அவர் வந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. எந்த காரணத்தை கொண்டும் பார்த்தோம்னா திருமணம் நிச்சயமாக இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கிறது தட்டி போயிருக்கும். ஆனால் ஆடி மாதம், போன மாதம் வந்து ஆடி மாதம்ன்றதுனால சில பேர்லாம் வந்து இந்த ஆடி மாதம்ன்றதுனால ஜாதகத்தில் பார்த்துருக்கவே மாட்டான். ஜாதகத்தை எடுத்து அந்த இது மேட்சிங் இருக்கா அப்படின்றத கூட பார்த்துருக்க மாட்டா. இப்போ ஆவணி மாதம் நிச்சயமாக கல்யாணம் நிச்சயமாக அதாவது கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. சரி, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா இந்த மாதம், அதாவது ஆவணி மாதம் பராபவ வருஷம் 18/8 17/9/2026 வரலும் உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துலேருந்து அன்றைக்கே 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துக்கு சூரியன், புதன் மற்றும் கேத்துவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சிறு மனக்குழப்பங்கள் அதிகமாக வரும், மறதி அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். விநாயகர் கோவிலில் போய் வழிபட்டு வாங்கோ, நிச்சயமாக அருகம்பல் போய் போட்டுட்டு வாங்கோ, அது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா மறதி கேது இருக்கிறதுனால நிச்சயமாக மறதி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் எந்த ஒரு விஷயத்தை படித்தீங்கனாலும் கரெக்டாக வந்து எக்ஸாம் எழுதும்போது அதை மறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஒரு தடவைக்கு 100 தடவை படிக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஒரு தடவைக்கு 10 தடவையாவது படிங்க, ரொம்பவும் நல்லது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன்
இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதியான சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கார். இருந்தாலும் கேத்து சம்பந்தம் இருக்குது. அதனால் உங்களுடைய சுகங்கள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளியூர் வெளிமாநில ட்ராவல் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் ஒரு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் புதுசாக வந்து ஏதாவது கல்வித்துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் நீச்சப்பட்டு போயிருக்கார். அதனால் 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதும் ராசிநாதன் 5ஆம் இடத்துல நீச்சப்படுறதுனால கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு சிறு பயம் இருக்கும். என்னடா நம்மளுக்கு இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு யோசிக்க தோணும். கவலைப்பட தேவையில்லை. 1/9/2026 உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று போகிறார் 6ஆம் இடத்துல. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் போட்டியிலும் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். கவலைப்படவே தேவையில்லை. அது தவிர பார்த்தீங்கன்னா 3/9/2026 ராசிநாதன், அதாவது உங்களுடைய ராசிக்கு 2-5 அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் வந்து 5ஆம் இடத்துல ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறுறார். அதனால் திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நிச்சயமாக உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல புத பகவான் வந்து ஒரு 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற புதன் மூல திரிகோணத்தில் இருக்கக்கூடிய புதன். அதனால் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு வெளியூர் சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கும். போதிய பண வரவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கிறது நல்லது. தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் 6ஆம் இடத்தில் வரக்கூடிய சுக்கிரன் நீங்கள் வந்து எந்த ஒரு போட்டித் தேர்வு எழுதினாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிநாதனே 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது நிச்சயமாகவே விசேஷம்தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். கடன் மூலியமாக எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் வரும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவீங்க. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. திருமண பாக்கியம் யோகம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்க நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு பதவி அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். ராசிநாதனே வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். அவரே வந்து உங்களுடைய ராசிக்கு இன்னொரு வீடான, அதாவது உங்களுடைய ராசிநாதன் இன்னொரு வீடான துலாத்தில் ஆட்சி பெற்று போகிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் வரும். இருந்தாலும் சிறு கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துலேயே சுக்கிரன் போயிருக்கிறதுனால. இருந்தாலும் எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். போட்டித் தேர்வு எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமண யோகம் உண்டு. திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படும். திருமணமானவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பேச்சில் கவனமாக இருங்கோ. பணம் வரவு நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் செலவுகளும் அதற்கு ஏற்றார் போல் இருக்கக்கூடிய வாய்ப்பு. குடும்பாதிபதியானவர், அதாவது சப்தமாதிபதி குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய காலகட்டம். குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்குது. எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. சொந்த தொழிலில் மிகப்பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. வேலையில் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ப்ரமோஷன் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளை சிறு நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள். 22/8, 23/8, அதை தவிர 24/8 இந்த 3 நாட்களும் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லைன்னா லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபடுங்க. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை யோக நரசிம்மருக்கு பானகம் பிரசாதம் பண்ணுவோம். அது வந்து பண்ணலைன்னா நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான தடங்களையும் தாண்டி உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வந்து சேரும்.